எனக்கு ப்ரௌனினாலே ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி கடையில தானே வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கு நம்ம வீட்லயே செய்யலாமேன்னு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா அப்பப்போ வீட்ல செஞ்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வரல. ஆனா இப்போ கிரிங்கிள் டாப்போட சூப்பரா வர ஆரம்பிச்சுட்டு. இதுக்கு தேவையான பொருள் டார்க் சாக்லேட்டு, பட்டர், எக்கு, மைதா மாவு, கொக்கோ பவுடர் இதுதான். ஃபர்ஸ்ட்டு பட்டர் 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட் 250 கிராம்ஸ் அளவுக்கு. எல்லா பொருளுமே வெயிட் பார்த்துட்டு தான் எடுக்கணும். இப்போ இது 2யுமே டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு ப்ரவுன் சுகர் 150 கிராம்ஸ் அளவுக்கு, ஒயிட் சுகர் 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து இத மிக்ஸி ஜார்ல ட்ரையா ஒரு வாட்டி ஃபைன் பவுடர் ஆகுற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸிங் பவுல்ல 4 எக் உடைச்சு சேர்த்துக்க. அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த சுகர் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் இருக்குல்ல, அது ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் போல பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணணும். மைதா மாவு 180 கிராம்ஸ் அளவுக்கு, கொக்கோ பவுடர் 25 கிராம்ஸ் அளவுக்கு. இதையும் சேர்த்து கலந்துட்டா பேட்டர் ரெடி. ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல 180 டிகிரில 25 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்தா சூப்பரா கிரிங்கிள் டாப்போட டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆயிடும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க.